டெல்டா சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உதயமார்த்தாண்டபுரம் தான் வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். உதயமார்த்தாண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக என்ன எப்படி இருக்குது அப்படின்றத ரியாலிட்டிக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எடிட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நான் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த சீரீஸ் ஃபுல்லாக உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் சீரீஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ டெல்டா சொன்னாலும் நம்ம பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற போட்டிங்கன்னா போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக். அந்த விளாக்ன்றது மெயின் ஏரியாஸில் இல்லாமல் நம்மளோட கிராமப்புறங்கள்லையும் முக்கியமாக டெல்டாவோட கிராமப்புறங்களையும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நம்ம சேனலோட ஸ்கோப்பும் அதுதான். நம்ம டெல்டாவோட அழகை வந்து அனைத்து மக்களும் ரசிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ரியாலிட்டிக்காக என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஃபில்டர்ஸு எடிட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ டெல்டா சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் இந்த ஒரு வேலை நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், பறவைகள்லாம் வந்துடுச்சுங்க. நம்ம அவ்வளோ தூரம் நடந்து வந்து ஒரு வழியாக பறவைகளை பார்த்தோம். பட் ரொம்ப லாங்கில் இருக்குது, அதுதான் கொஞ்சம் நல்லா தெரியல. ஸோ பறவைகளை நம்ம கொஞ்சம் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லா ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து தான் வந்தோம். ஆனால் வந்து இங்கே அப்படி நடக்கலை. ஸோ அதெல்லாம் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கோம். பாருங்க, அங்கே கொஞ்சம் பறவைகள் இருக்கு. ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கோங்க. ஆனால் வந்து பறவைகள் வந்து ரொம்ப பார்க்க முடியல. இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும் போல். இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளிகள் தான் இருக்குது. ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று பறக்குதுங்க. பாருங்க, நம்ம பின்னாடியே வந்திருக்கு. அது மட்டும் பார்க்க அழகா இருக்கு. பாருங்க, இதில் போயிட்டு தான் நம்ம இந்த பக்கம் சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். நம்ம போவோம், என்ன பண்ணுறது, வந்துட்டோம். சரி, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துருவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி சொன்னதாங்க, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இது வந்து இருக்கும். 5 o'clock மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட் டைமில் ஏதாச்சும் வரும் அப்படின்றதுனால நைட் டைமில் வந்து ஏதாச்சும் அந்த பாம்பு பூச்சி இதெல்லாம் அதிகமாக புழங்கும். ஸோ இரவாடிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களை சீன்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் 5 o'clock மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மார்னிங் ஏர்லியாக ஒரு 9 o'clock வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக இங்கே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெயிலும் இல்லாமல் இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 9 மணிக்கு வந்துடுங்க. ஓப்பன் பண்ணுறப்பையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடலாம். இந்த பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எதுவும் கிடையாது, என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் மெயின் ஆஃபீஸில். ஸோ ஆஃபீஸில் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன், அங்கே தான் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே வந்து வந்துடலாம். ஸோ எத்தனை பேர் வேணுமா நீங்கள் வரலாம். என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணாலே போதும். அதுவே இங்கே ஓகே தான், எனாபிள் தான். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோங்க. இங்கே ஒன்றும் இல்லை, மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இந்த ஒரு பறவைகள் சரணாலயம்னு சொல்கிறாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸும் சுத்தர கிடையாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பூண்டு செடி அது மாதிரி தான் கிடக்கு. இவ்வளோ தூரம் கூட நம்ம பார்க்கிங் போட்டிருந்தாங்க, ஓரளவு அக்செப்டபிள். பட் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா தான் புல்லில் நம்ம வெறும் தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ பறவைகளும் ரொம்ப தெரியல, ரொம்ப லாங்கில் இருக்குது. அதேமாரி வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸும் இங்கே வந்து கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. இதுக்கு மேலே நாங்கள் பார்ப்போமான்னு கேட்டால் எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே இருக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியலை எங்களுக்கு. உண்மையுமே என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது. இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, பட் ரொம்ப சேதம் அடைஞ்சு போயிருக்குங்க. இங்கே பாருங்க, அங்கே பறவைகள் இருக்குது, அதை பார்க்கறதுக்காக இந்த ஒரு வியூ பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது பறவைகள் எல்லாமே. இதுவும் ஒரு வகையான கொக்கு வகை தான். இங்கே கொஞ்சம் இருக்குது. நம்ம அங்கேருந்து பார்த்தது தான் இங்கே கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். 1-2 மேலே அப்படியே பறந்துட்டுருக்கு. அவ்வளோதான், இங்கே அவ்வளோதாங்க இருக்குது.
நம்ம வேற பக்கம் போய் பார்ப்போம், ஏதாச்சும் தெரியுதா இல்லை தெரியலையான்னு பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லாக விவசாய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆளுங்கள்லாம் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் முத்துப்பேட்டையிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில், முத்துப்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாச்சிக்குளம் இருக்குது. ரயில்வே கேட் ஒன்று வரும். ரயில்வே கேட்டை தாண்டி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து இந்த உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்தோட அந்த ஆஃபீஸை வந்து நீங்கள் வந்து சேரலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இது வரைக்கும் பறவைகள் திருப்தியாக பார்க்கல. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கிட்ட மக்கள் வசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சுற்றி இருந்த ஒரு ஏரி மட்டும் இருக்குங்க. ஃபுல்லாக பெரிய ஏரியா இருக்கு. இது மூங்கி காடு. ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒன்றுமே திருப்தியாக பார்க்க முடியல பறவைகள். ஸோ ஒரு சில கொக்கு வகைகள் மட்டும் அங்கே அடைஞ்சிருந்தது பார்த்தோம், மரத்தில் உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே இவ்வளோ தூரம் அவங்க வந்துட்டோம் நடந்து உள்ள. என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். சிங்கம் வருதுண்ணே. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் எதனால் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன்றது உங்களுக்கு தெரியும். அஸ் ஏ பீப்புளாக, அஸ் ஏ ஜென்ரல் பர்சனாக. இங்கே பாருங்க, ஒரு நாய் ஒன்று முடியாது நம்மளை பார்த்துட்டு. நாங்கள் ஒரு விலங்குகள் இருக்கு அப்படின்னு நினச்சி பயந்துட்டோம். அது கிட்ட வரலன்னு தெரியுது. அது ஒரு நாய், டாகு, இந்தியன் பிரீட் தான் அது. ஆஹா, ஜூம்ல இருக்கு. மேலே அங்கிட்டு நிறைய பறவைகள் பறந்துட்டு இருக்கு. இந்த 2 பேரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய ஏரின்னு பாருங்க. இந்த ஏரிக்காக தான் இங்கே வந்து பறவைகள் சரணாலயம்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க. மேலே தான் நிறைய பறக்குது. இன்னும் கிட்ட ஒன்றும் நம்மளால பார்க்க முடியல. இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான பிளேஸ். ஆனால் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் தூரத்தில் உட்காந்துருக்குங்க. நம்ம ஜூம் பண்ணி. இது என்னங்க, நீர் நாய்ங்க தெரியுதா உங்களுக்கு? நீர் நாய் வந்து போயிட்டுருக்கு. அப்பா வந்ததுக்கு திருப்தியாக ஒன்று புதுசாக நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க, எட்டி பார்க்குது. இப்போ பாருங்க நீட்டாக இருக்குது. வீடியோவில் ஜூம் பண்ணி பார்க்குறதுனால சரியாக தெரியல. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எட்டி பார்த்துட்டு இருக்கு ஒரு 2-3 தான். இங்கே பாருங்க, தெரியுதா எப்படி எட்டி பார்க்குறது பாருங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது தண்ணிக்குள்ளேருந்து எட்டி பார்க்கும்போது நம்மளாம் நின்று பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. வேற எதுவும் இல்லை. யார் அவங்க? இப்போ வந்து நம்ம தான் அவங்க தான் நம்மளை பார்க்க சுற்றுலா வந்த மாதிரி. இப்போதைக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது, கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. லைவாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேமராவில் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி தெரியாது, எனக்கு நல்லாவே தெரியும். எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்ததுக்கு நாங்கள் உருப்படியாக பார்த்த ஒரே விஷயம் இந்த நீர் நாய் மட்டும்தான். பறவைகள் எல்லாமே திருப்தியாக பார்க்க முடியல. எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. காமிட்டாங்க அவங்கலாம். பறவைகள் எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால பார்த்து என்ஜாய் பண்ண முடியல. ஸோ வந்ததுக்கு இந்த நீர் நாயாச்சும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இது லைவாக. நேரில் வந்து இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அங்கேயும் போய் இன்னொரு தடவை பார்ப்போம்.
டெல்டா சொன்னாலும் ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம அந்த நீர்நாயை பார்க்கும்போது மோட்டிவேஷனலாக இருக்கும், அதேமாரி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் டெல்டாவில் எந்த ரீஜியனில் எந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வேற ஏதாச்சும் பார்க்க போவோம். அந்த நீர்நாய் பார்த்தாச்சு, நடந்து அப்படியே போக வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக ஒத்தடி பாதையாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வெறும் பார்க்கிங்கெல்லாம் போடல, சும்மா தான் இருக்குது. அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாக காட்டு பகுதியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் வருவாங்களே அந்த மாதிரி வரலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். டிஸ்கவரி சேனலில் போன மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்ததை பொறுத்தவரை எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்சாட்டிஸ்ஃபைடு தாங்க. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து ஒன் ஹவர் 1.5 ஹவர் வந்து ஃபுல்லி டைம் வேஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே அந்தளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்களும் கிடையாது. ஸோ பறவைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ரொம்ப லாங்கில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்றதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையுமே நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஏரியாவை விசிட் பண்ணுறது உங்களோட விருப்பம், விசிட் பண்ணாததும் உங்களோட விருப்பம். என்னை பொறுத்தளவில் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி பறவைகள் எல்லாமே வரத்துக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இது வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒருவேளை ஃபேமஸாக இருந்திருக்கும் போன்றது. இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால பறவைகள் வரலையா, இல்லை பறவைகள் வராதனால மெயின்டெனன்ஸை விட்டாங்களான்னு தெரில. இதுக்கு ஒரு டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் யூஸ் இல்லாமே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இடம் போய் நின்று பறவைகளை பார்க்குற மாதிரி இல்லை. அவங்க வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல பறவைகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம போய் நின்று பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின மாதிரி, அந்த காலத்தில் கட்டின ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. நான் அந்த பறவைகள் சரணாலய வீடியோவை இப்போ தான் முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வரதும் வராததும் உங்களோட விஷஸ் தான். ஸோ நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். என்னை பொறுத்தளவில் இது வந்து நான் யாருக்கும் இதை வந்து விசிட் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நீங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. சரி ஓகே சொன்னாங்களே நம்ம சேனல். நீங்கள் பாருங்க, பள்ளி முட்டை இல்லை பாம்பு முட்டைங்க. அது கிட்டத்தட்ட ஒரு இலை சைஸுக்கு இருக்குது. எல்லாமே பாம்பு முட்டை, நல்ல பாம்பு முட்டை இது எல்லாமே. இப்போ டெல்டா சொன்னாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பாருங்கள். கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு பாருங்கள். இத்தனை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்களுக்கு விடைபெறுவது சாலை காட்டு நந்தா.